அதாவது பீகாருடைய வெற்றி, அதை தொடர்ந்து மும்பையினுடைய வெற்றி, இனி அடுத்து வெற்றி அறிவிப்பு செய்தி, மகிழ்ச்சியான செய்தி இந்த தை திருநாளில் வர இருக்கிறது. தமிழ்நாட்டில் புரட்சி தமிழர் ஐயா பச்சை தமிழர் எடப்பாடியார் என்கிற சாமானியருடைய தலைமையில் ஜனநாயகம் மலர்ந்தது, இரட்டை இலை மலர்ந்தது, தேசிய ஜனநாயக என்டிஏ கூட்டணி மலர்ந்தது, வெற்றி மலர்ந்தது, ஆட்சி மலர்ந்தது, மக்களாட்சி மலர்ந்தது, மகிழ்ச்சி மலர்ந்தது என்ற செய்தி உங்களுக்கு விரைவில் இந்த தை திருநாளில் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். எதிர்க்கிறேன் என்று சொல்பவர்களும் எதிர்ப்பவர்களும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை ஏற்றுக்கொண்டு வருகிற அந்த நல்ல உள்ளங்களையும், தமிழ் நெஞ்சங்களையும், தமிழர்களையும், வீரத்தமிழர்களையும், லட்சிய தமிழர்களையும், வெற்றி தமிழர்களையும் வெற்றி கொடி நாட்டுவதற்கு இருகரம் கூப்பி வருக வருக என்று தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பு. நேற்று தினம் இளவரசர் பாலமேடு ஜல்லிக்கட்டை துவங்கி வைப்பதற்கு வாடிவாசல் 2 மணி நேரம் பூட்டி கிடந்தது இளவரசர் வருகைக்காக. அதேபோல் இன்றைக்கு மன்னர் வந்திருக்கிறார்கள். மன்னர் வந்ததற்கு பிறகு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, ஆகவே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, இதெல்லாம் ஜல்லிக்கட்டெல்லாம் மன்னர் காலத்திலிருந்து மக்களுக்கான ஜல்லிக்கட்டாக, மண்ணின் மைந்தர்களுக்கான ஜல்லிக்கட்டாக, உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசலர்கள் நடத்தப்பட்டது. இப்போது ஆட்சியாளர்கள் அந்த வரலாற்றை எல்லாம் திருத்தி எழுதி இது மண்ணின் மைந்தர்களுக்கும் உள்ளூர் கிராம கமிட்டிகளுக்கும் உள்ள வீர விளையாட்டு அல்ல, இது எங்களுடைய பொம்மை விளையாட்டு என்று அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். பரிசு அறிவிப்பதிலே குளறுபடி, காளை பிடிப்பதிலே குளறுபடி, காளை அவுத்து விடுவதிலே குளறுபடி, பல பேர் காளையை கனவுகளோடு வளர்ப்பதே இந்த வாடிவாசலிலே சீறி பாய்ந்து வர வேண்டும் என்றுதான். ஆனால் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களோடு தொடர்பு இருப்பவர்களுக்கு மட்டுமே காளையை அவிழ்த்து விடுவதற்கோ காளை பிடிப்பதற்கோ அனுமதி என்று அந்த காளைப்பிடி வீரர்களும் அந்த காளை வளர்ப்போரும் அங்கே எங்களிடத்துல எல்லாம் முறையிட்டார்கள். அதற்கெல்லாம் தீர்வு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களாட்சி மலருகிற போது நம்முடைய மன்னராட்சி முடிவுரை வரும். அப்போது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டுகின்ற வகையில் முதலமைச்சர் அறையில் அமர்ந்து இந்த மக்களுடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி தருவாங்க. நேற்று ஜல்லிக்கட்டு போட்டு காலதாமதமானதால 100க்கும் மேற்பட்ட காளைகள் அவுத்து கொடுக்குறாங்க. அதனால அந்த பரிசு பொருட்களை ரிட்டர்ன் கொண்டு போனதுனால வண்டி நிப்பாட்டிய பொருள். ஆமா, அதை முறையா அவங்க நடத்தல. அவங்க ஜல்லிக்கட்டுல நடத்துற கவனத்தை விட இளவரச வரவேற்கிறதுல அவரை மகிழ்ச்சி படுத்துறது தான் அவங்க அக்கறை செலுத்துறாங்களே தவிர இந்த ஜல்லிக்கட்டை முறையா இது நேற்று இரவுல இருந்து முந்தா நேற்று இரவுல இருந்து காத்திருக்கிறாங்க. பாலமேட்டுல கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல தாமதம்னு சொல்றாங்க. 2 மணி நேரத்துல கிட்டத்தட்ட நம்ம எத்தனை காலையில அவுத்து விடலாம்? அவங்கெல்லாம் கனவுகளோடு வந்திருப்பாங்க. இவர் உங்கள் கனவு என்னன்னு கேட்கிறாரு. ஒரு வாடிவாசல்ல ஆலையை அவுத்து விடுற கனவை கூட சிதைக்கிறது இளவரசருக்கு வரவேற்பு கொடுக்கறதுனால. ஆகவே இதெல்லாம் முறைப்படுத்தணும். ஒன்று முதலமைச்சர் கேட்கணும், அல்லது துணை முதலமைச்சராவது கேட்கணும், அல்லது அமைச்சராவது அதில் கவனம் செலுத்தணும். எப்போ பார்த்தாலும் அவங்க இது மாதிரி தான் முறை தவறி இந்த செய்யறதுனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமான கொந்தளிப்பு. அதுபோக அந்த முதல் பரிசு அறிவித்ததிலே குளறுபடி என்று அந்த மாடுபிடி வீரர்கள் வளர்ப்பவர்கள் எல்லாம் முறையிட்டு இருக்கிறாங்க. அதே போல பரிசு பொருட்களும் கொடுக்காம அதை கொண்டு போனதுனால அதிருப்தி அடைந்து அந்த அதிருப்தியுடைய வெளிப்பாடு தான் இந்த அந்த உணர்ச்சி பூர்வமான வெளிப்பாடு. அதாவது பீகாருடைய வெற்றி, அதை தொடர்ந்து மும்பையினுடைய வெற்றி, இனி அடுத்து வெற்றி அறிவிப்பு செய்தி, மகிழ்ச்சியான செய்தி இந்த தை திருநாளில் வர இருக்கிறது. தமிழ்நாட்டில் புரட்சி தமிழர் ஐயா பச்சை தமிழர் எடப்பாடியார் என்கிற சாமானியருடைய தலைமையில் ஜனநாயகம் மலர்ந்தது, இரட்டை இலை மலர்ந்தது, தேசிய ஜனநாயக என்டிஏ கூட்டணி மலர்ந்தது, வெற்றி மலர்ந்தது, ஆட்சி மலர்ந்தது, மக்களாட்சி மலர்ந்தது, மகிழ்ச்சி மலர்ந்தது என்ற செய்தி உங்களுக்கு விரைவில் இந்த தை திருநாளில் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். எதிர்க்கிறேன் என்று சொல்பவர்களும் எதிர்ப்பவர்களும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை ஏற்றுக்கொண்டு வருகிற அந்த நல்ல உள்ளங்களையும், தமிழ் நெஞ்சங்களையும், தமிழர்களையும், வீரத்தமிழர்களையும், லட்சிய தமிழர்களையும், வெற்றி தமிழர்களையும் வெற்றி கொடி நாட்டுவதற்கு இருகரம் கூப்பி வருக வருக
என்று தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பு. நேற்று தினம் இளவரசர் பாலமேடு ஜல்லிக்கட்டை துவங்கி வைப்பதற்கு வாடிவாசல் 2 மணி நேரம் பூட்டி கிடந்தது இளவரசர் வருகைக்காக. அதேபோல் இன்றைக்கு மன்னர் வந்திருக்கிறார்கள். மன்னர் வந்ததற்கு பிறகு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, ஆகவே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, இதெல்லாம் ஜல்லிக்கட்டெல்லாம் மன்னர் காலத்திலிருந்து மக்களுக்கான ஜல்லிக்கட்டாக, மண்ணின் மைந்தர்களுக்கான ஜல்லிக்கட்டாக, உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசலர்கள் நடத்தப்பட்டது. இப்போது ஆட்சியாளர்கள் அந்த வரலாற்றை எல்லாம் திருத்தி எழுதி இது மண்ணின் மைந்தர்களுக்கும் உள்ளூர் கிராம கமிட்டிகளுக்கும் உள்ள வீர விளையாட்டு அல்ல, இது எங்களுடைய பொம்மை விளையாட்டு என்று அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். பரிசு அறிவிப்பதிலே குளறுபடி, காளை பிடிப்பதிலே குளறுபடி, காளை அவுத்து விடுவதிலே குளறுபடி, பல பேர் காளையை கனவுகளோடு வளர்ப்பதே இந்த வாடிவாசலிலே சீறி பாய்ந்து வர வேண்டும் என்றுதான். ஆனால் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களோடு தொடர்பு இருப்பவர்களுக்கு மட்டுமே காளையை அவிழ்த்து விடுவதற்கோ காளை பிடிப்பதற்கோ அனுமதி என்று அந்த காளைப்பிடி வீரர்களும் அந்த காளை வளர்ப்போரும் அங்கே எங்களிடத்துல எல்லாம் முறையிட்டார்கள். அதற்கெல்லாம் தீர்வு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களாட்சி மலருகிற போது நம்முடைய மன்னராட்சி முடிவுரை வரும். அப்போது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டுகின்ற வகையில் முதலமைச்சர் அறையில் அமர்ந்து இந்த மக்களுடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி தருவாங்க. நேற்று ஜல்லிக்கட்டு போட்டு காலதாமதமானதுனால 100க்கும் மேற்பட்ட காளைகள் அவுட் கொடுக்குறாங்க. அதனால அந்த பரிசு பொருட்கள் ரிட்டர்ன் கொண்டு போனதுனால காளைகள் வண்டி நிப்பாட்டிய பொருள். ஆமா, அதை முறையா அவங்க நடத்தல. அவங்க ஜல்லிக்கட்டுல நடத்துற கவனத்தை விட இளவரசர் வரவேற்கிறதுல அவரை மகிழ்ச்சி படுத்துறது தான் அவங்க அக்கறை செலுத்துறாங்களே தவிர இந்த ஜல்லிக்கட்டை முறையா இது நேற்று இரவுல இருந்து முந்தா நேற்று இரவுல இருந்து காத்திருக்கிறாங்க. பாலமேட்டுல கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல தாமதம்னு சொல்றாங்க. 2 மணி நேரத்துல கிட்டத்தட்ட நம்ம எத்தனை காலையில அவுத்து விடலாம்? அவங்கெல்லாம் கனவுகளோடு வந்திருப்பாங்க. இவர் உங்கள் கனவு என்னன்னு கேட்கிறாரு. ஒரு வாடிவாசல்ல ஆளை அவுத்து விடுற கனவை கூட சிதைக்கிறது இளவரசருக்கு வரவேற்பு கொடுக்கறதுனால. ஆகவே இதெல்லாம் முறைப்படுத்தணும். ஒன்று முதலமைச்சர் கேட்கணும், அல்லது துணை முதலமைச்சராவது கேட்கணும், அல்லது அமைச்சராவது அதில் கவனம் செலுத்தணும். எப்போ பார்த்தாலும் அவங்க இது மாதிரி தான் முறை தவறி இந்த செய்யறதுனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமான கொந்தளிப்பு. அதுபோக அந்த முதல் பரிசு அறிவித்ததிலே குளறுபடி என்று அந்த மாடுபிடி வீரர்கள் வளர்ப்பவர்கள் எல்லாம் முறையிட்டு இருக்கிறாங்க. அதே போல பரிசு பொருட்களும் கொடுக்காம அதை கொண்டு போனதுனால அதிருப்தி அடைந்து அந்த அதிருப்தியுடைய வெளிப்பாடு தான் இந்த அந்த உணர்ச்சி பூர்வமான வெளிப்பாடு.